எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்கிறதான ஒரு பாடல். அந்த பாடல் நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஆண்டவருடைய நாமத்தை நாம் ஒருமித்து மகிமைப்படுத்துவோமாக. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக கண்களை கண்டிடினும் நீலை மலைகள் பெயர்ந்த கண்டிடினும் மாறிடுமோ அவர் கிருபையினாலும் ஆறுதல் எனக்கு அவரே. மாறிடுமோ அவர் கிருபையினாலும் ஆறுதல் எனக்கு அவரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். என் காலை தள்ளாட ஒட்டார் என்னை காக்கும் தேவன் உறங்கா. என் காலை தள்ளாட ஒட்டார் இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ரப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் தேவன் ரப்பகல் உறங்காரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய கண்களை ஏறெடுப்பேன். வலப்பக்கத்தில் நிழல் அவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. வலப்பக்கத்தில் நிழல் அவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய கண்களை ஏறெடுப்பேன். என் தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். என் தீங்கும் என்னை அணுகாமல் ஒக்கையும் வரத்தையும் பத்திரமாக அப்பாறை இது முதலா. ஒக்கையும் வரத்தையும் பத்திரமாக அப்பாறை இது முதலா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய கண்களை ஏறெடுப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீரே. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்று இருக்கிற ஒரு நம்பிக்கை அதுதான். சங்கீதக்காரன் சொல்லுகிற பொழுது, வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஒத்தாசையை தேவன் உன்னயித்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்தை நாம் தொடர்ந்து உயர்த்துவோமாக. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம் என்கிற பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் தொடர்ந்து மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்தப்பா. உம்மைத்தான்
நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, பல நன்மைகளை தருவேன் என்று சொன்னீங்க, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலேதான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலேதான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க. உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க. உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். ஒரு சங்கபர எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா.
நாம் யாவரும் அப்படி எழுந்து நின்று கர்த்தரை ஆராதித்து உமக்கு ஸ்தோத்திரம் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம் என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் நான் நம்பியிருக்கேன் அற்புதங்கள் எனக்கு செய்தப்பா உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன் அற்புதங்கள் எனக்கு செய்தப்பா உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன் ஆண்டவருடைய மேல நம்பிக்கை கொண்டவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. தேவன் மேல நம்பிக்கை வைத்தவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. அந்த நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்றால் இந்த பாட்டுக்காரர் சொல்லுகிறார் 100% ஆண்டவரே நான் சந்தேகப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை, நான் 100% உம்மை நம்புவேன், 100% உம்மை நம்புவேன். அவரால் அற்புதம் செய்ய முடியும் என்று, அவரால் அதிசயம் செய்ய முடியும் என்று, மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாதபடிக்கு உயர்த்துவதற்கு அவரால் முடியும் என்று நான் 100% நம்புகிறேன். 100% உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100% உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. ஆண்டவர் சமூகத்தில் நான் நம்புறேன்ப்பா, என் நம்பிக்கைக்குரியவர் நீங்க தான், நான் நம்புறேன். ஷகரதா 100% நம்புகிறேன். ஆண்டவரே, என்னை அழைத்தவர் ஒரு சாதாரணமானவர் அல்ல. என்னை அழைத்தவர் வானம் பூமி யாவையும் படைத்தவர். ஆண்டவர் ஒரு ஷகரவதனா நீ சர்வ வல்லமையுள்ளவர், நீ சர்வ வல்லமையுள்ளவர். வானங்களையும் அதின் சேனைகளையும் உண்டாக்கின நீ ஒருவரே. வானங்களையும் சேனைகளையும் உண்டாக்கிய நீ ஒருவரே கர்த்தர். பூமியையும் அதில் உள்ளவைகளும் காற்று நீர் ஒருவரே கர்த்தர். பூமுத்திரமும் நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே
கர்த்தர் நீர் ஒருவரே, கர்த்தர் நீர் ஒருவரே, நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே. ஆண்டவர் சமூகத்துல தேவனுடைய பிள்ளைகளே, அவர் வானத்தை பூமி உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ளவர். அவர் வானத்தை பூமி உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ளவர். அப்படிப்பட்ட நல்ல ஆண்டவரை உயர்த்தி 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 சபை ஏகோபித்து அவரை துதிக்க, சபையை ஏகோபித்து அவருடைய நாமத்தை உயர்த்த கிருபை தருவீராக, கிருபை தருவீராக, கிருபை தருவீராக. நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை ஒருமித்து உயர்த்த போகிறோம். ரிகாபா சப்துனமரகல வரதலா. வானங்களையும் அதின் சேனைகளையும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர். அதின் சேனைகளை உண்டாக்கின நீர் ஒருவரே கர்த்தர். பூமியையும் அதில் உள்ளவைகளும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர். சமுத்திரமும் அதில் உள்ளவைகளும் காப்பாற்றும் நீர், நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே, நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே. சாவாமை உள்ளவர் அவர் ஒருவரே, சர்வத்தை ஆள்பவர் அவர் ஒருவரே. பாடுவோம். அவர் சாவாமை உள்ளவர், அவர் நித்திய அனுதேக சக்கராதிபதி, அவர் ஒருவரே சர்வத்துக்கும் தேவன், அவர் ஒருவரே என்றென்றைக்கும் தேவன். ரிக்குதரஹா ரிமாஷிகபௌதியாலரதலபரபதலபரப. அவர் ஒருவரே நிரந்தரமான தேவன், அவர் ஒருவரே நிரந்தரமான தேவன். ஓரி கதுரமா ஷாரமலரதல. ஓ சாவாமை உள்ளவர் அவர் ஒருவரே, சர்வத்தை ஆள்பவர் அவர் ஒருவரே. சாவாமை உள்ளவர் அவர் ஒருவரே, சர்வத்தை ஆள்பவர் அவர் ஒருவரே. இந்த வானம் படைத்தவர், இந்த பூமி படைத்தவர், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தவர். இந்த வானம் படைத்தவர், இந்த பூமி படைத்தவர், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தவர். நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே, நீர் ஒருவரே. ஆண்டவரே, என் நம்பிக்கை நீர் ஒருவரே, என் எதிர்காலம் நீர் ஒருவரே, என் எதிர்காலம் நீர் ஒருவரே, நீர் ஒருவரே என் எதிர்காலம், நீர் ஒருவரே என் எதிர்காலம். நான் நம்பத்தக்கவன் நீர் ஒருவரே, நான் நம்பத்தக்கவன் நீர் ஒருவரே. இது என்னுடைய வார்த்தை அல்ல, இதுதான் என் நம்பிக்கை, இதுதான் என் நம்பிக்கை. இந்த பாடல் வரி வார்த்தை அல்ல, இதுதான் என் நம்பிக்கை. என் தேவன் மேல இருக்க நம்பிக்கை இதுதான், என் தேவன் மேல இருக்க நம்பிக்கை இதுதான். ஓ இயேசுவே
ஒரு சரளமா ஆவியானவரே கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பே கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பே. அன்பு திருச்சபையே, அவர் கிரகித்து பார்க்க முடியாத அளவுக்கு, யூகித்து பார்க்க முடியாத அளவுக்கு, யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு அற்புதம் செய்கிறவர் அவர். கொஞ்சமும் இப்படித்தான் என்று நினைக்க வழி இல்லை. அவருடைய அதிசயங்கள் ஆராய்ந்து முடியாதவைகள், அவருடைய செயல்கள் ஆராய்ந்து முடியாதவைகள், அவர் செய்கிற செயல் ஆராய்ந்து முடியாதவைகள். கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பே. என் இயலாமையில் செயல்படுவே உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீ செயல்படுவே உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மழைகளை பெயர்ப்பீரென்றார் என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்கின்றார் என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா விசுவாசித்து சொல்லுவோமா, உம்மை ஆராதிப்பே. வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும் உம்மாளன்றி இது யாரால் கூடும். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும் உம்மாளன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றார் என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றார் என்னை குறைவின்றி நடத்துவது நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பே. ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. சபை பாடட்டும். ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா.
கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன் கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன் கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே ஆராதிப்பேன் அல்லேலூயா 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 ரிஷாரலல ரிக்கம்தல ஷகுரபோன ஹதியாரதல பலன் தருகிற தெய்வமே வானம் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாது இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ விசுவாசி என்றென்று நிலைப்பார் வானம் பூமி ஒழிந்து போனாலும் இவ்வார்த்தைகள் என்று மாறாது இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ விசுவாசி என்றென்று நிலைப்பார் அல்லேலூயா அல்லேலூயா இயேசுயா எல்லாரும் சேர்ந்து ஆராதிப்போம் இயேசுயா ரிஷாரதநாதன அல்லேலூயா சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம் என்றென்றும் பணிந்து தொழுவோம் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் எல்லாரும் சேர்ந்து சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம் என்றென்றும் பணிந்து தொழுவோம் Praise God. Yes, Lord. Hallelujah.
ஆண்டவரே, நீர் இவ்வளவாய் உயர்ந்தவர். உம்மை ஆராதிக்கிறதுல நாங்க அவ்வளவு ஒரு திருப்தியா இருக்கிறோம்ப்பா. உலகத்துல எத்தனையோ மக்களுக்கு அந்த திருப்தி, இதைத்தான் செஞ்சு பார்ப்போமா, இதைத்தான் கும்பிட்டு பார்ப்போமா அப்படின்னு சொல்லி மனசுல பட்டதெல்லாம் செய்யறாங்க. ஆனா எங்களுக்கோ உம்மை தவிர வேறு ஒருவரும் இல்லை. எங்களுக்கோ உம்மை தவிர வேறு ஒருவரும் இல்லை. நீர் ஒருவர் மட்டும்தான், நீர் ஒருவர் மட்டும்தான் கர்த்தர். அந்த அறிவை எங்களுக்கு தந்திருக்கிறீங்கப்பா. அது அறியக்கூடிய அறிவை எங்களுக்கு தந்திருக்கிறீங்கப்பா. ஆண்டவர், நீர் ஒருவர் தான் தேவன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் நீர் ஒருவர் தான் என்கிற ஒரு தெளிவு எங்களுக்கு தந்திருக்கிறீங்கப்பா. எங்களுக்கு அந்த தெளிவை கொடுத்திருக்கிறீங்கப்பா. உண்மையாகவே நாங்கள் உம்மை மட்டுமே ஆராதிக்கிறோம். உம்மை மட்டுமே நாங்கள் சேவிப்போம். உம்மையே சேவிப்போம். உம்மையே சேவிப்போம். உமக்காய் வாழ்வோம். உம் சித்தம் செய்வோம். உம்முடைய கரத்துல தொடர்ந்து எங்களை அர்ப்பணிக்கிற ஐயா, அர்ப்பணிக்கிறோம். நீர் மகிமைப்படணும். தொடர்ந்து நடக்கிற ஒவ்வொரு பகுதிகளிலும் தெய்வீக பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யணும். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். இப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தைக்காக தேவ சமூகத்தை தேடப் போகிறோம். இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு ஒரு அற்புதமான ஒரு வேத பகுதியை கொடுத்தார். வாசிக்கலாம். சங்கீதம் 121. 121ஆம் சங்கீதத்தை நாம் இப்பொழுது எடுத்துக்கொள்வோம். இந்த சங்கீதத்தினுடைய முதல் வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். அல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சங்கீதமானது, இதில் எத்தனை வசனம் இருக்குது? எத்தனை வசனம்? 8 வசனம் தான் இருக்குது. இதை தாவீது எழுதியிருக்கிறார். இந்த சங்கீதத்தினுடைய சாராம்சம் என்னன்னா, ஒரு நம்பிக்கையின் உச்சக்கட்டம். இதுதான் இந்த சங்கீதம், நம்பிக்கையினுடைய உச்சக்கட்டம். இதுக்கு இங்கிட்டு இதுக்கப்புறம் நம்புறதுக்கு ஒன்றும் இல்லை. இதுக்கு மேலே ஒரு நம்பிக்கை இல்லை. இதுதான் நம்பிக்கையினுடைய உச்சக்கட்டம். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நம்பிக்கையுடையதான ஒரு சங்கீதம் தான் இந்த சங்கீதம். இந்த சங்கீதத்தை சொன்ன தாவீது ஆண்டவரை நம்பினதுனால அவர் எப்படி இருந்தார் அப்படின்னா, அவர் குறைவாகவே இல்லை. நீங்கள் 1 நாளாகம புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, கடைசி அதிகாரம், அந்த கடைசி அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 29வது அதிகாரம் 26வது வசனம், 27, 28 வாசிங்க பார்ப்போம். இவ்விதமாய் ஈசாயின் குமாரனாகிய தாவீது இஸ்ரவேல் அனைத்துக்கும் ராஜாவாய் இருந்தான். அவன் இஸ்ரவேலை அரசாண்ட வருஷம் 40 வருஷம், எப்ரோனிலே 7 வருஷமும், எருசலேமிலே 33 வருஷமும் அவன் ராஜாவாய் இருந்தான். அவன் தீர்க்க ஆயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனாய் போதும். கர்த்தரை நம்பின ஒரு மனிதனுடைய முடிவு எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். கர்த்தரை 100% நம்பின ஒரு மனிதனுடைய முடிவு இப்படித்தான் இருக்கும். அவன் இஸ்ரவேலை
அரசாண்ட நாட்கள் 40 வருஷம். அல்லேலூயா. அவன் எப்படி இருந்தான்? அவன் தீர்க்க ஆயுசுள்ளவனாக இருந்தான். நல்லா கவனிங்க, கர்த்தரை ஆராதிக்கிறவர்களுக்கு நல்ல தீர்க்க ஆயுச கர்த்தர் தருகிறார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களுக்கு நல்ல தீர்க்க ஆயுச கர்த்தர் தருகிறார். நீங்கள் வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆபிரகாமா இருக்கட்டும், ஈசாக்கா இருக்கட்டும், யாக்கோபாக இருக்கட்டும், எல்லாரையுமே ஆண்டவர் தீர்க்க ஆயுசுள்ளவராக வைத்தார். எல்லாருக்கும் தீர்க்க ஆயுஷ கர்த்தர் கொடுத்தார். அப்படியானால் தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் நல்ல தீர்க்க ஆயுஷ கொடுக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லலாமா? நம்ம எல்லாம் ஆண்டவரை ஆராதிக்கிறோம். அந்த ஆராதனையில் நம்ம ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் நமக்கு நல்ல தீர்க்க ஆயுசுகளை தருவார். அதே சமயத்தில் தீர்க்க ஆயுசு மாத்திரமல்ல, ஐஸ்வர்யத்தையும் தருவார். ஆமென். ஐஸ்வர்யத்தை நாம் தேடுவதல்ல, கர்த்தரே தருவார். ஐஸ்வர்யத்தை அவரே நமக்கு தருவார். கொஞ்ச நாளைக்கு முன்னால் எனக்கு ஒரு வீடியோ எனக்கு வந்தது. அந்த வீடியோவை நான் பார்த்தேன். அதில் ஒரு கோல்கேட் அப்படிங்கிற ஒருத்தரை பற்றி வந்தது. அந்த கோல்கேட் என்கிறவர் அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர். பல தொழில் செய்து அவர் நஷ்டமடைந்தவர். பல தொழில் செய்து அவர் நஷ்டமாயிட்டார். ஒரு விரக்தியில் தற்கொலை செய்ய போனவர். கடைசியில் அவருடைய நண்பர் மூலமாகத்தான் அவர் இயேசுவை அறிந்து கொண்டார். இயேசுவுடைய சுவிசேஷம் அவர் கிடைத்த போது இயேசுவை அப்படியே பற்றி கொண்டார், பிடித்து கொண்டார். இயேசுவை நம்பி அவரை பிடித்து கொண்ட பிறகு, அதற்கப்புறம் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவர் ஒரு தொழில் செய்தார். அதுதான் கோல்கேட் பேஸ்ட். அந்த கோல்கேட் என்கிற அவருடைய பெயரில் உருவானதான் கோல்கேட் பேஸ்ட். அது அவரே உருவாக்கினார். அதற்கு அவர் பேரே வைத்தார், கோல்கேட் அப்படின்னு பேர் வச்சார். இன்னைக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு தோல்வியில் இருந்த ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு சின்ன தொழிலை கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு பிரியமாக ஒரு சின்ன தொழிலை ஆரம்பித்தார். அப்போ அந்த தொழிலை ஆரம்பித்த போது ஒரு டீலிங் வைத்தார். அவர் என்ன டீலிங் வச்சார்னா, அவர் சொன்னார், என்ன சொன்னாரா, ஆண்டவரே, இந்த தொழிலில் நான் ஓனர் அல்ல, நீங்கள் தான் ஓனர். அல்லேலூயா. நம்ம 2 பேரும் பார்ட்னர். இந்த தொழிலுக்கு யாரு? ஆண்டவரும் நானும் தான் பார்ட்னர். நீங்கள் இந்த தொழிலில் நஷ்டம் வந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. இந்த தொழிலில் நஷ்டம் வராமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய பங்களிப்பை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், என் ஷேர். ஏன்னா பார்ட்னர்னா ஒரு ஷேர் கொடுக்கணும் பார்த்தீங்களா, அந்த ஷேரை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தொகையை ஜனவரி மாதம் 1ஆம் தேதி வருஷத்தில் முதல் நாள், அண்டாப்பா இந்த தொழில் நீங்கள் தான் பார்த்துக்கணும், நான் உங்ககிட்ட இந்த அமௌண்ட்டை இன்ஷூர் பண்ணுறேன், இந்த தொழில் நல்லபடியாக நடக்கணும், உங்ககிட்ட அந்த அமௌண்ட்டை நான் இன்ஷூர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தொகையை தூக்கி வச்சாராம். அன்னையிலிருந்து ஆண்டவரும் இவர் தான் பார்ட்னர். அந்த தொழில் போச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல கொஞ்சம் வருமானம் வந்துச்சு. முதல்ல 10% ஆண்டவருக்கு கொடுத்தார், தசம பாகம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா போச்சு, 20% கொடுத்தார். இப்போ என்ன தெரியுங்களா, அவருடைய டீலிங் இப்போ 90% கர்த்தருக்கு, 10% தான் இவருக்கு. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். இன்னைக்கு உலக நாடுகள் முழுவதும் இன்னைக்கு கோல்கேட் பேஸ்ட் பயன்படுத்தப்படுகிறது. ஒரு காலத்தில் கோல்கேட் தற்கொலை செய்ய போனவர். ஆனால் இன்னைக்கு உலக நாடுகள் எல்லாருக்கும் இன்னைக்கு கோல்கேட் என்கிற பெயர் அறிமுகமாக இருக்கிறது ஒரு பேஸ்ட் வடிவத்தில். அதுக்கு காரணம் கர்த்தரை தன் மூலதனமாக கொண்டு நின்ற ஒரு மனிதன் தான் அந்த கோல்கேட். இது சரித்திரம்.
நீங்கள் வேணா கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்கள், கூகுள் பேஸ்ட்டை பற்றி, அதனுடைய ஃபவுண்டர் யார் அப்படின்னு சொல்லி நீங்களே கூகுளில் போய் சர்ச் பண்ணி தகவலை வேணால் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் எதையும் நாம் கட்டுக்கதை அல்ல, கர்த்தர் செய்கிறதைத்தான் நம்ம சொல்கிறோம். தேவனை நம்பினவர்களை அவர் ஒரு நாளும் குறைவாக வைக்க மாட்டார். தாவீது கர்த்தரை நம்பினார். அந்த நம்பினதனுடைய முகாந்திரம் என்ன? அவர் தேசத்தை 40 ஆண்டு காலம் சமாதானமாய் ஆட்சி செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய காலத்தில் 40 வருஷம் தேசம் சமாதானமாக இருந்துச்சு, அமைதலாக இருந்துச்சு. அந்த 40 வருஷமும் தேசத்தில் குறைவு இல்லை. காரணம், தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிற இடம் எப்பவுமே குறைவு இல்லாமல் இருக்கும். ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிற இடம், தேவனுடைய பிள்ளைகள் வாசம் பண்ற வீடு நல்லா இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் பல வீடுகளில் நான் குடியிருந்திருக்கிறேன். நான் பல வீடுகளில் குடியிருந்து வெளியே வரும்போது சொல்லுவாங்க, நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்தீங்க, எங்கள் வீடு நல்லா இருக்கு. ஆமென். எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க, எங்கள் வீடு நல்லா இருக்குது, நீங்கள் எங்கள் எங்கள் வீட்டை விட்டு நீங்கள் போகிறத நாங்கள் விரும்பலை அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர்லாம் இன்ன வரைக்கும் அவங்க வருத்தப்படுறாங்க, ஏன் எங்கள் வீட்டை விட்டு போனீங்க. ஏன் காரணம் என்னென்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு வீட்டில் இருக்கும்போது அந்த வீடு நல்லா இருக்கும். இதெல்லாம் நாம் நம்பணும், விசுவாசியுங்கள். நாம் ஆராதிக்கிற தேவன் அப்படிப்பட்ட தேவன். எப்படி பூவோடு நாரும் மணக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களோ, அதே போல நாம் இயேசுவின் பிள்ளைகளாக இருக்கிறனால, நம்மூலம் ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறனால, ஆண்டவருக்கு வருகிற அந்த மேன்மை அதில் நமக்கும் வருகிறது. அல்லேலூயா. அந்த பூவுக்கு இருக்கிற மேன்மை அந்த நாருக்கும் வந்திருக்கிறது. இயேசு தான் பூ. அந்த பூவோடைய அந்த மகிமை நாரை போல இருக்க நமக்கும் வந்திருக்கிறது. இன்னைக்கு அந்த நாறு ஆகிய நாம் மணத்து கொண்டிருக்கிறோம். ஆமென். அப்போ ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு என்னைக்குமே கர்த்தர் ஒரு மேன்மை, தீர்க்க ஆயுஷ கர்த்தர் கொடுக்கிறார், நல்ல ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார், நல்ல மகிமை. மகிமைன்னா என்னங்க? செல்வாக்கு, செல்வாக்கு, இன்ஃப்ளூயன்ஸ், பெருமை, உயர்வு, இதெல்லாம் கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் அவர்கள் தாழ்ந்து போவதில்லை. நான் மறுபடியும் சொல்கிறேன், எல்லாரையும் நீங்கள் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்களே, சர்ச்சுக்கு போகிறவங்க கஷ்டப்படுறாங்களே, எத்தனையோ பேர் சர்ச்சுக்கு போகிறவங்க வேதனைப்படுறாங்களே அப்படின்னு நீங்கள் ஒரு பக்கம் யோசிக்கலாம். நீங்கள் எப்படி பிரசங்கம் பண்ணுறீங்க, ஆனால் எத்தனையோ பேர் இன்னும் கஷ்டப்படுறாங்களே ஒரு பக்கம் நினைக்கலாம். ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா, கர்த்தருடைய வசனத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்கிற எந்த கிறிஸ்தவனும் குறைவாக இருக்க மாட்டான். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை அடிப்படையாக கொண்டு வேதம் காட்டுகிற வழியில், வேதம் காட்டுகிற பரிசுத்தத்தில், வேதம் காட்டுகிற ஜபத்தில், வேதம் காட்டுகிற நற்கிரியையில், வேதம் காட்டுகிற குணாதிசயத்தில், வேதம் காட்டுகிற எல்லாமே வேதம் 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 சொல்கிறபடி நடக்கிற ஒரு மனிதனும் குறைவுபட மாட்டான். இது வேத வாக்கு. அல்லேலூயா. சில நேரங்களில் சில குறைவு வரும், சில பரீட்சைகள் வரும். நல்ல இன்னொரு விஷயத்தை, அதுக்காக ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் பரீட்சை சோதிக்க மாட்டாரா? நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு நாளும் சோதிக்க மாட்டார். ஆனால் பரீட்சை வைப்பார். பரீட்சை எதுக்கு வைக்கிறாங்க பள்ளிக்கூடத்தில்? ஒரு ப்ரமோஷனுக்கு போகணும்னா ஒரு பரீட்சை வேணும். 10வது படிக்கிறவங்க அடுத்து +1 ப்ரொமோட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பரீட்சை தேர்வு தேவை, ஒரு எக்ஸாம் தேவை. போன வாரம் நான் அதை பற்றி கேட்டுக்கிட்டு இருந்தப்ப அவர் பாஸ்டர் அழகாக விளக்கம் கொடுத்தார். நம்முடைய வேதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சோதனை, பரீட்சை, இதுக்கெல்லாம் வெவ்வேறு ஆங்கில வார்த்தைகள் இருக்குது. ஆனால் நம்ம வேதத்தை மொழிபெயர்த்தவங்க அது எப்படி பண்ணிட்டாங்கன்னா, எல்லாத்துக்குமே சோதனைங்கிற ஒரே பேரையே கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் சோதிக்கிறவர் அல்ல. நம்ம ஆண்டவர் பொல்லாங்கினால் ஒருவரையும் சோதிக்கிறவர் அல்ல. ஆனால் அவர் என்ன செய்வார்? ஆபிரகாமை பரீட்சித்து பார்த்தார், பரீட்சை வைப்பார். அந்த பரீட்சை எதுக்கு அப்படின்னா, அழிந்து போவதற்கு அல்ல, நம்மை உயர்த்துவதற்கு. அந்த பரீட்சை வரும்.
விசுவாசத்தில் நம்ம தைரியமாக நிற்கிறோமா? கர்த்தர் மேலே இருக்கிற விசுவாசம் நம்பிக்கையில் தைரியமாக இருக்கிறோமா? வார்த்தையில் தைரியமாக இருக்கிறோமா? அப்படிங்கிற அந்த விசுவாசத்தை குறித்து நமக்கு ஒரு பரீட்சை வரும். அந்த பரீட்சையில் நம்ம பாஸ் பண்ணணும். சில நேரங்களில் நமக்கு அது எப்படி பரீட்சை வரும் அப்படின்னா, நம்ம அன்றைக்கி தான் ஒரு குடும்ப ஜெபம் பண்ணணும் ஒரு திட்டம் விட்டுருப்போம். இன்றைக்கி தான் குடும்ப ஜெபம் பண்ணணும் ஒரு திட்டம் விட்டுருப்போம். அன்னைக்கு ஜெபம் பண்ணுற அன்னைக்கே நாளே ஒரு சின்ன பிரச்சனை வந்துடும். அந்த பிரச்சனையை குடும்பத்துக்குள்ள சின்ன பிரச்சனை, வாக்குவாதம் ஏதாவது வந்துடும். இன்னைக்கு தான் ஜெபம் பண்ணான்னு நினச்சேன், பிசாசு போராடுறான் பார் அப்படின்னு சொல்லி, போ ஜெபம் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு எந்திரிச்சிடக்கூடாது. அப்போ அந்த நேரத்தில் தான், அப்போ எந்த இக்கட்டு வந்தாலும் நீங்கள் ஜெபத்தை விடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த நேரத்தில் வர ஒரு சின்ன பரீட்சை. இப்போ ஒரு பிரச்சனையே வருதா, வாக்குவாதம் வருதா, புரிஞ்சுக்கணும். புரிந்து கொண்டு ஒன்றும் இல்லை, தேவையில்லாமல் நீங்கள் யாரும் கோவப்படாதீங்க, சண்டை போடாதீங்க. இன்றைக்கி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். அதனால் இன்றைக்கி நமக்கு நம்ம ஒழுங்காக ஜெபத்தில் இருக்க மாட்டாமாங்கிறதுக்கு ஒரு பரீட்சை நடக்குது. அதனால் தயவுசெய்து நீங்கள் சண்டை போடாதீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானமாங்க, இப்போ நம்ம ஜெபம் பண்ணுவோம் அப்படி நீங்கள் சொல்லுங்கள். பிசாசு வைக்கப்பட்டு போனால் நீங்கள் உயர்வடைவீர்கள். அல்லேலூயா. அப்போ ஒரு பிரச்சனை ஏன் வருகிறது, எதற்கு வருகிறது என்று நாம் புரிந்து பார்க்க வேண்டும், யோசித்து பார்க்க வேண்டும். எப்பெல்லாம் நீங்கள் வேதத்தை வாசிக்க தீர்மானம் எடுக்கிறீங்களோ அப்போல்லாம் ஒரு சின்ன குழப்பம் வரும். அப்போல்லாம் அடுத்த நாளே வாசிக்க முடியாதபடிக்கு ஒரு குழப்பம் வரும். எப்பெல்லாம் ஜெபம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்பீங்க, இன்னையிலேருந்து ஒரு தனி ஜெபம் பண்ணணும்ப்பா, ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரமாக ஒரு தனி ஜெபம் பண்ணணும்ப்பா அப்படின்னு சொன்னால், அப்படி ஒரு ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி நீங்கள் உட்காரும் போது தான் ஃபோனே பண்ணாத ஒரு மனுஷன் அன்னைக்கு பார்த்து ஃபோன் பண்ணுவேன். சரி இருந்திருந்து இன்னைக்கு ஃபோன் பண்ணியிருக்காரான்னு சொல்லி ஃபோன் எடுத்துகிட்டு போனால் 3/4 மணி நேரம் க்ளோஸ் போச்சு, 3/4 மணி நேரம் போச்சா. ஆக இதெல்லாம் என்னன்னா, இதெல்லாம் சில பரீட்சைகள். இவன் எடுத்த தீர்மானத்தில் சரியாக இருக்கிறானா, இவன் எடுத்த தீர்மானத்தில் சரியாக இருக்கிறானா அப்படிங்கிறதுக்காக பார்க்கறதுக்காக சில பரீட்சைகள் வரும். அந்த பரீட்சையை நம்ம அடையாளம் கண்டுகொண்டு, அந்த பரீட்சையை அடையாளம் கண்டுகொண்டு அப்போ ஃபோன் நமக்கு இப்போ ஜெபம் பண்ண போகிறோம், 7:30 மணிக்கு நான் ஜெபம் பண்ண போகிறேன்னா கரெக்டாக 7:25க்கு ஃபோன் வந்துடும். ஃபோன் வருதுன்னா நம்ம என்ன செஞ்சிடணும், ஜெபம் பண்ணுறப்ப நம்ம ஃபோனுக்கு லீவு கொடுத்துடணும், ஃபோனை ஓரமாக வச்சிடணும், ஒரு சைலண்டில் போட்டுறணும். என்ன தலை போகிற காரியம் ஆயிரப்போகுது, என்ன ஆயிரப்போகுது, ஒரு 1/2 மணி நேரம் பிந்தி பேசுவோமே, என்ன ஆயிரப்போகுது. அப்போ ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நல்ல ஒரு பிரயாணம் போகிறீங்க, வண்டியில் உட்காந்துக்கிட்டு பஸ்ஸில் உட்காந்துட்டே ஒரு ஜெபம் பண்ணிகிட்டே போகிறீங்க. ஜெபம் பண்ணிக்கிட்டே போகிறப்ப பழைய காலத்து ஆளுகளுக்கு, ஏன்னா நம்மளாம் ரட்சிக்கப்பட்டு வந்திருப்போம் இல்லைங்களா, அதனால் இப்போ நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே போகிறப்ப நல்ல ஆவியில் ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஒரு காலத்தில் நீங்கள் ஒரு சிவாஜி கணேசன் ரசிகராக இருந்திருப்பீங்க. அந்த காலத்தில் பாடின பாட்டை அவன் பஸ்ஸில் போட்டு விட்டான்னு வச்சுங்க, ஒரு சிவாஜி கணேசன் பாட்டு ஓடுது அப்படின்னா டக்குனு என்ன ஆயிரும், செபம் நின்று போயிடும், பாட்டை கேட்க. இதுதான் அந்த இடத்துல வர்ற பரீட்சை. இப்போ என்னன்னா, அந்த பரீட்சையை நம்ம மேற்கொள்ளணும், அந்த சோதனையை மேற்கொள்ளணும். ஓ நமக்கு நல்லா பிடிச்ச பாட்டு கேட்குதப்பா அப்படின்ட்டு ஜெபத்தை நிறுத்திடக்கூடாது. இப்படித்தான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு வருகிற பரீட்சைகள் உண்டு. இந்த பரீட்சை எல்லாமே பிசாசு கொண்டு வர நினைச்சிடக்கூடாது. நாம் ஆண்டவருக்குள் வளர்ச்சிக்கு ஏதுவாக ஆண்டவரே நம்ம கொடுக்குற பரீட்சைங்கிறத கண்டுபிடிச்சு அதிலெல்லாம் தேவன் காட்டுகிறபடி நம்ம வைராக்கியமாக நின்று உறுதியாக நின்று நீங்கள் வாழும்போது நிச்சயமாக கர்த்தர் உங்களை இந்த வசனத்தின்படி எப்படி தாவீதை உயர்த்தினாரோ அதே போல உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. இன்னொரு பரீட்சை வரும். உங்க பிள்ளைக்கு நீங்க ஒரு வரன் பார்க்குறீங்க அப்படின்னா, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைய நீங்க பார்க்கணும், என் பிள்ளைக்கு நல்ல ஒரு ஆவிக்குரிய பையனை தான் பார்க்கணும், உள்ள ஒரு ஆவிக்குரிய பொண்ணைத்தான் பார்க்கணும் அப்படி நீங்க நினைச்சு நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க நேரத்தில் கடைசியில் பார்த்தீங்கன்னா, நீங்க இப்படி ஒரு வைராக்கியமா ஆவிக்குரிய பிள்ளை தான் வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிற நேரத்தில், அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அலைன்ஸ் வரும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே உங்கள் சமுதாயத்திலேயே நல்லா படித்து நல்ல வசதி நல்ல வேலை நல்ல வருமானம் இப்படி ஒன்று வந்து முன்னே நிற்கும். இப்போ இதில் எப்படி இருக்கிறாங்க, எப்படி இதை
இதை எப்படி தேர்ந்தெடுக்க போறாங்க? ஆதாமுக்கு வந்தது போலயே ஒரு சோதனை வரும். எப்படி தேர்ந்தெடுக்க போறாங்க? ஏன்னா நம்ம ஆண்டவர் என்னைக்கும் நம்முடைய ஸ்திரத்தன்மையை பார்க்கிறார். நம்முடைய அஸ்திபாரம் எந்த அளவுக்கு இருக்குதுங்கிறத நிச்சயம் அவர் பார்ப்பார். நம்முடைய ஆவிக்குரிய ஸ்திரத்தன்மையை அவர் என்னைக்குமே பார்ப்பார். இப்ப ரெண்டையும் அனுப்புவார். ஏன்னா நீங்க உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் ரெண்டையுமே ஒரு மனுஷனுக்கு முன்னால இருக்கு. ஒன்று ஆசீர்வாதம், இன்னொன்று சாபம். நீ எதை தேர்ந்தெடுத்துக்க போற அப்படின்னு ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆக தேர்ந்து கொள்ளுதல் என்பது ரொம்ப முக்கியம் பிரியமானவர்களே. தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப முக்கியம். இப்ப சரியா உன்னை தேர்ந்தெடுக்கணும்னா நம்ம ஆவிக்குரியவங்களா இருந்தால் தான் சரியா தேர்ந்தெடுக்க முடியும். அல்லேலூயா. நாம் ஜெபிக்கிறவங்களா இருந்தால் தான் ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கும். இன்னைக்கு ஏமாற்றங்களும் தடுமாற்றங்களும் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நல்லவனை போலவே வர்றான். ஆனால் ஒரு ஆவிக்குரிய நிலையில நம்ம ஜெபிக்கிறவங்களா கர்த்தருக்குள்ள இருந்தால் மட்டும்தான் நமக்கு எதிராக இருக்கிற கண்ணியை கண்டுபிடிக்க முடியும். நமக்கு எதிராக இருக்கிற ஆபத்தை கண்டுபிடிக்க முடியும். அதனால தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நான் சொல்ல வர காரியம் என்னன்னா, இப்படிப்பட்ட விதத்தில் தாவீது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனாக இருந்தார். அதுக்கு என்ன காரணம்? அவர் தீர்க்காயுஷ் உள்ளவரா, ஐஸ்வர்யம் உள்ளவரா, மகிமை உள்ளவரா? நல்ல முதிர் வயதில் அவர் தன்னுடைய காலத்தை முடித்தார். அப்ப இப்படிப்பட்ட மேன்மையும் மகிமையும் எந்த மனிதனுக்கு கிடைத்தது என்றால், ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுத்த மனிதனுக்கு கிடைத்தது. அல்லேலூயா. நான் சொல்ல வரதை உங்களுக்கு புரியுதா? எங்கிருந்து இவருக்கு கிடைத்தது அப்படின்னால், அழகா அந்த வசனத்தை ஆரம்பத்தும் போது சொல்லுகிறார், எனக்கு ஒத்தாசை வரும். எப்பவுமே வசனத்தை எனக்கு என்று உரிமையாக்கி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இது தாவீதுக்கு கொடுத்தது அப்படி அல்ல, இது மோசேக்கு கொடுத்தது அல்ல. தேவனை எனக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். இதைத்தான் அங்க தாவீது சொல்றாரு, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். எந்த மனிதனுடைய வாழ்க்கை கர்த்தர் ஆசீர்வாதமா வச்சிருக்கிறார், உயர்வா வச்சிருக்கிறார் என்றால், வசனத்தை தனக்கு சொந்தமாக்கி கொள்ளுகிறவர்களை, கர்த்தரை தனக்கு சொந்தமாக்கி கொள்ளுகிறவரை. இன்னும் எத்தனையோ பேர் ஆண்டவரை தனக்கு சொந்தமாக்கி கொண்டவர்கள் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஒரு சில விசுவாசிகள் நான் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன், உங்க பாஸ்டர், உங்க சபை. யாரு சொல்றது? வெளியில் இருக்கவங்கள, சபைக்குள்ள இருக்கிறவங்களே. உங்க பாஸ்டர், உங்க சபை, உங்க ஆண்டவர் அப்படின்னா நமக்கு என்ன ஆகி போச்சுங்க? நமக்குள்ள இன்னும் பிடிப்பே இல்லை. நமக்கு ஒரு பிடிப்பே கிடையாது. என்னைக்கு என் ஆண்டவர், என் சபை, என் ஊழியக்காரர் அப்படிங்கிற எண்ணம் வருதோ அதுல தாங்க ஒரு பிடிப்பே இருக்கு. அல்லேலூயா. ஒரு சிலர் அப்படியே என்கிட்டே சொல்லுவாங்க, உங்க சபையிலே, உங்க சபை எத்தனை பேர் வருவாங்க அப்படின்னு நம்மளே கேட்பாங்க. யாரு? விசுவாசிங்க. அப்ப எந்த அளவுக்கு நாம் ஆண்டவருக்குள்ள பிடிப்பா இருக்கிறோம், ஆண்டவருக்குள்ள நம்ம எந்த அளவுக்கு உத்தரவாதமா இருக்கிறோம். வசனத்தை எனக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். நம் தெய்வத்தை எனக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். இன்றைக்கு எத்தனையோருடைய வாழ்க்கையில ஆண்டவர் இருந்தார், ஆண்டவர் ரட்சிக்கிறார், ஆனா அவர் எனக்கு ரட்சகர் அப்படி எத்தனை பேர் சொல்றோம்? அவர் என்னுடைய ரட்சகர், அவர் என்னுடைய ரட்சகர், அவர் என் தெய்வம். நீ வேதத்தில் பார்த்தீங்கன்னா, என் தெய்வம், என் தேவனே, என் தேவனே, இப்படி ஆண்டவரை உரிமை கொண்டாடினவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். இன்னைக்கு நீங்கள் நானும் ஆண்டவரை உரிமை கொண்டாடுகிறோமா? எனக்குரியவர் என்று உரிமை கொண்டாடுகிறோமா? இதை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். எனக்குரியவர் அவர், என் தேவன் அவர், என் ரட்சகர் அவர், எனக்கு ஜீவன் தந்தவர் அவர், எனக்கு பரலோக ராஜ்யத்தை கொடுக்க போறவர் அவர் அப்படிங்கிற உரிமையை எத்தனை பேர் நம்ம எடுத்துக்கொள்கிறோம்? அல்லேலூயா. ஒரு அம்மா என்கிட்ட ஒரு விஷயம் சொல்றாங்க, என்ன நாங்க ஜெபம் பண்ணி பார்க்கிறோம், உங்க ஆண்டவர் உதவியை செய்ய மாட்டேங்கிறார், உங்க ஆண்டவர் உதவியை செய்ய மாட்டேங்கிறார். இந்த வார்த்தைக்கே உனக்கு உதவி செய்ய மாட்டாரம்மா.
உங்க ஆண்டவர் உதவி செய்ய மாட்டேங்கிறார், உங்க ஆண்டவர் காப்பாற்ற மாட்டேங்கிறார். உங்க ஆண்டவர், நல்லா கவனிங்க, யாராரோ ஆண்டவரை தனக்கு சொந்தமாக்கி கொள்கிறார்கள். சம்பந்தமே இல்லாதவங்க. மோவாப்பிய பெண் ரூத், என் தேவன் உன் தேவன் என் தேவன், உன் ஜனம் என் ஜனம். அந்த உரிமை தாங்க ரூத்தை உயர்த்தினது. அல்லேலூயா. ரூத்தும் ஒண்ணுதான், ஒருபாலும் ஒண்ணுதான். ஆனா ஒருபாளுக்கு கிடைக்காத ரூத்துக்கு கிடைச்சது, ஒருபாளுக்கு கிடைக்காத ரூத்துக்கு கிடைச்சது. ஏன்? அவளுடைய ஸ்டேட்மெண்ட் அப்படி, அவளுடைய ஸ்டேட்மெண்ட் அப்படி. நீர் ஆராதிக்கிற தேவன் தான் என்னுடைய தேவன், உன் தேவன் தான் என் தேவன், உன் ஜனம் தான் என் ஜனம். அந்த ஸ்டேட்மெண்ட். இன்னைக்கு நீங்கள் நானும் ஆண்டவருக்கு முன்னாடி என்ன ஸ்டேட்மெண்ட் வைக்கிறோம்? எனக்கு என்று ஆண்டவரை எத்தனை பேர் உரிமையாக்கி கொள்கிறோம்? எனக்கு என்னுடைய ஆண்டவர். என் அன்புக்குரியவர்களே, தாவீதுக்கு தீர்க்க ஆயுசு, ஐஸ்வர்ய, மகிமை இதெல்லாம் எப்படி கிடைச்சிச்சுன்னா முழுக்க 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 ஆண்டவரை தனக்கு சொந்தமாக்கி கொண்டார். அல்லேலூயா. எனவே தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஒரு 3 விதமான நிலைப்பாடு தேவை. இந்த 3 விதமான நிலைப்பாடை தான் இந்த வசனத்தில் சொல்லி நான் முடிக்க போறேன். இந்த செய்தி 3 விதமான நிலைப்பாடு. முதலாவது நிலைப்பாடு, இந்த 121ஆம் சங்கீதத்தில் ஒரு விசுவாசியின் 3 நிலைப்பாடு. அதில் முதலாவது நிலைப்பாடு வாசிக்கும் போது, அன்புக்குரியவர்களே நல்லா கவனிங்க, நம்முடைய எதிர்காலத்தை, ஏன்னா இந்த வசனம் 121ஆம் சங்கீதம் முழுக்க முழுக்க அது எந்த டென்ஸில் இருக்குதுன்னு படிச்சிருக்கிறீங்களா? அது எந்த டென்ஸ், அது எந்த காலம்? ஃபியூச்சர் டென்ஸ். அது எதிர்காலத்தை குறித்து சொல்லுகிறதான ஒரு சங்கீதம். இன்னைக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலையும் எதிர்காலத்தை குறித்த பயமும் கவலையும் உண்டு. ஆனால் இந்த எதிர்காலத்தை இந்த தாவீது எவ்வாறு மேற்கொள்கிறார்? நாளைக்கு என்ன நடக்க போதோ தெரியல, நாளைக்கு என்ன நடக்க போதோ தெரியல என்று எதிர்காலத்தை குறித்து நாம் பயப்படுகிறோம். ஆனால் தாவீது எதிர்காலத்தை எப்படி ஒரு தன்னுடைய ஸ்தானத்தில் வச்சிருக்கிறான்னு பாருங்க. மறுபடியும் வாசிக்கலாம். 121ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். முதல் வசனத்தை எடுத்து வாசிக்கும்படி கேட்கிறேன். இதை எப்படி வாசிக்கணும்? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஏறெடுக்கிறது மாத்திரமல்ல, நான் ஏறெடுத்துட்டே விட்டுற மாட்டேன். எனக்கு என்ன வரும்? எனக்கு என்ன அடுத்த பதில் எனக்கு வரும். 2வது வசனம், வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என் அன்புக்குரியவர்களே, ஏறெடுத்துக்கிட்டே இருக்கிறதல்ல, ஏறெடுக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் உதவி ஆப்போசிட்ல இருந்து வரும். அப்படியானால் அப்ப இந்த சங்கீதம் நமக்கு எதை சொல்லிக் கொடுக்கிறது? முதலாவது நிலைப்பாடு, உன் எதிர்காலம் வசனத்திலே நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய எதிர்காலத்தை வசனத்துக்குள்ள வச்சு நிலைத்திருக்க வேண்டும். வசனம் தான் உங்க எதிர்காலத்தில். வேற எதை குறித்து நீங்க அதுல குழப்பத்தை ஒன்று ஏற்படுத்த வேண்டாம். எப்படி ஆகும்? இல்லை, வசனத்துக்குள்ள உங்களுடைய நிலைப்பாடு இருக்கட்டும். எதிர்காலம் வசனத்துக்குள்ள உங்களுடைய நிலைப்பாடு இருக்கட்டும். உங்களுடைய எதிர்காலம் நாளைக்கு என்ன செய்ய போறோம்? இல்ல, தாவீது தெளிவா சொல்கிறார், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அப்படி ஒத்தாசையை நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுவோம். உலகத்தில் இருக்கிற ஒத்தாசைகள் எல்லாம் இருக்கு, ஆனா அது உங்களுடைய நம்பிக்கை அல்ல. உங்களுடைய பூரண நம்பிக்கை அதுவா இல்லை. கர்த்தர் தான் உங்களுடைய பூரண நம்பிக்கை. சில நேரங்களில் நமக்கு வாக்கு பண்ணவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இந்த சபை நிறைய பேர் வாக்கு பண்ணாங்க. வாக்கு பண்ணவங்களை வச்சு கட்டப்படலை, கர்த்தரால தான் கட்டப்பட்டுச்சு. நிறைய பேர் இந்த சபைக்கு கொடுக்கிறேன்னு வாக்கு பண்ணாங்க, அவங்க நிறைய பேர் கொடுக்கவே இல்லை. ஆனா கர்த்தரை நம்பினா கர்த்தர் கட்டி கொடுத்தார். நான் என்ன சொல்றேன், சில நேரங்களில் பல பேர் நமக்கு வாக்கு கொடுப்பார்கள். நான் கொடுக்கிறேன், நான் செய்கிறேன், நான் பார்க்கிறேன், நான் செய்கிறேன், எல்லாம் நான் பார்ப்பேன், எல்லாரும் வாக்கு கொடுப்பாங்க. ஆனால் அந்த வாக்கையே நீங்கள் இறுதியாக நம்பாதீர்கள். கர்த்தர் கொடுத்த வசனத்திலே நிலைத்திருந்தீர்கள்.
வசனத்தில் நிலைத்திருங்கள். காரணம், நமக்கு ஒத்தாசை வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து. நமக்கு ஒத்தாசை வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து தான். அதுல நம்ம உறுதியா இருக்கணும். எப்படி தன் தேவைகளுக்காக வசனத்திலே நிலைத்திருந்தாரோ தாவீது, வசனத்துக்குள்ள தன் வாழ்க்கையை அமைச்சிருந்தாரோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையில் வசனத்தை பிடித்து கொண்டு, ஏன்னா வார்த்தை ஜீவனாய் இருக்கிறது, வார்த்தை ஆவியாய் இருக்கிறது, அந்த வார்த்தைக்குள்ளே நமக்கு எதிர்காலம் இருக்கிறது. ஒரு ஆமென், அல்லேலூயா. உங்க எதிர்காலத்தை வசனத்துக்குள்ள தேடுங்க. உங்க எதிர்காலத்தை வசனத்துக்குள்ள தேடுங்க. உலக பிரகாரமான விதங்களில் பலவிதமான சோர்சஸ் நமக்கு இருந்தாலும் அது அடிஷனல் தான். ஆனா கர்த்தர் தான் நமக்கு பிரதானம். என் தேவைகளை அவர் பார்த்துக் கொள்ளுவார். என் எதிர்காலத்தை அவர் பார்த்துக் கொள்ளுவார். என் எதிர்காலத்தை அவர் வாய்க்க பண்ணுவார். என் எதிர்காலத்தை அவர் வாய்க்க பண்ணுவார் என்ற நம்பிக்கையிலே நாம் பலன் கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவது, நாம் வசனத்திலே நிலை பெற்றிருக்க வேண்டும். நம்முடைய எதிர்காலத்தை வசனத்திலே நிலை பெற்றிருக்க வேண்டும். ரெண்டாவதாக இந்த சங்கீதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற விஷயம் என்னன்னா, இதுல ஏதாவது உங்களுக்கு நெகட்டிவான வார்த்தை ஏதாவது இருக்குதா? எதிர்மறையான வார்த்தை ஏதாவது இருக்குதா? இல்ல. அப்ப ஆண்டவரை தேடுற பிள்ளைங்க, ரெண்டாவது நம்முடைய நிலைப்பாடு எதுல இருக்கணும்? நேர்மறையான நிலைப்பாடு. அல்லேலூயா. நேர்மறை, நெகட்டிவ் தாட்ஸ் நம்ம வாழ்க்கையில வரவே கூடாது. வானத்தை அண்ணாந்து பார்க்க கத்துக்கிட்டோம் அப்படின்னா, நீங்க கண்டிப்பாக எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்க பார்க்க கத்துக்கிட்டேன் அப்படின்னா, ரெண்டாவது வசனத்துல ஒத்தாசை வரும். மூணாவது வசனத்துல உங்களை காக்கிறவர் உறங்க மாட்டார். நாலாவது வசனத்துல உங்களை காக்கிறவர் உறங்குவதில்லை. அஞ்சாவது வசனத்துல உங்களுக்கு வலது பக்கத்துல இருக்கிறார், நிழலா இருக்கிறார். ஆறாவது வசனத்துல உங்களை சேதப்படுத்துவதில்லை. ஏழாவது வசனத்துல எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். எட்டாவது வசனத்துல போக்கையும் வரத்தையும் பாதுகாப்பார். இதுல ஏதாவது எதிர்மறையானது இருக்குதா? இல்ல. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் நாம் எந்த விசுவாச வார்த்தையை எடுக்கணும் அப்படின்னா, எதுல நிலை பெற்றிருக்கணும்? நேர்மறையான வார்த்தைகளிலே. நாம் ஒரு நாளும் எதிர்மறையான வார்த்தைகளை உபயோகிக்க கூடாது. எதிர்மறையான காரியங்களை, எதிர்மறை அப்படின்னா என்ன? அவரை தான் நம்பி இருக்கிறேன், என்ன செய்யறாரோ, காப்பாத்துறாரோ, கழட்டி விடுறாரோ. அப்படி அல்ல. காப்பாத்துறாரோ, காலவாடுறாரோ அப்படிங்கிற வார்த்தை அல்ல. நான் ஆராதிக்கிறேன், தேவன் என்னை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்படிதான் சொன்னாங்க. தங்களுக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலைகளை கர்த்தரை வச்சே தான் அவங்க எதிர்கொண்டார்கள். கர்த்தருடைய வசனத்தை கொண்டே எதிர்கொண்டார்கள். எனவே முதலாவதாக தாவீது வசனத்திலே தன் எதிர்காலத்தை நிர்ணயித்தார். இரண்டாவது, நேர்மறையாய் தன்னுடைய எதிர்காலத்தை நிர்ணயித்தார். இரண்டாவது, நேர்மறையில் தன் எதிர்காலத்தை நிர்ணயித்தார். அல்லேலூயா. இதை உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா? உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா? நேர்மறை. ஒரு நாளும் நெகட்டிவ் தாட்ஸ் நமக்குள்ள வரக்கூடாது. நம்மளால முடியாது அப்படிங்கிற எண்ணம் வரக்கூடாது. காரணம், நம்மளால முடியாதுதான், நான் நமக்குள் இருக்கிறவரால முடியும். ஏன்னா நம்மளில் இருக்கிறவர் அப்படிப்பட்டவர் அல்லவா. இது என்னால முடியாது, ஆனா எனக்குள் இருக்கிறவரால் முடியும். அதனாலதான் பவுல் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. என்னை அவர் பலப்படுத்துகிறதுனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நீங்களும் நானும் சும்மா சோப்பலாங்கிதான் ஒன்றும் இல்லை. ஆனா நமக்குள்ள இருக்கிறவர் பராக்கிரமசாலி. அல்லேலூயா. சிம்சோன் அவன் பராக்கிரமசாலி தான், ஆனால் கடைசியில் அவனுடைய பலன் போய்விட்டது. அவன் பலன் போன உடனேயும், இப்பொழுது ஆண்டவரே ஒரு விஷயம் என்னை பலப்படுத்தும். கர்த்தருடைய ஆவியினாலே அவன் பலப்படுகிறான். அப்படி பலப்பட்ட போது கடைசியில் பார்த்தீங்கன்னா, அந்த பெலிஸ்தரை ஒருத்தர் கூட இல்லாம அந்த அரண்மனையவே கீழே சாச்சு
அத்தனை பேரையும் காலி பண்ணா. எங்கிருந்து வந்துச்சு அந்த பலன்? கர்த்தர் கொடுத்த பலன். நான் மறுபடியும் சொல்றேன், நம்ம சாதாரணமானவங்க தான், நம்ம ஆஃப்டர் ஆல் தான், நம்மளால ஒன்றும் முடியாது. ஆனால் நம்மிலே இருக்கிறவர் பராக்கிரமசாலி, நம்மிலே இருக்கிறவர் பராக்கிரமம் உள்ளவர், அவர் பலம் உள்ளவர், அவருடைய அவருடைய சத்தம் வல்லமை உள்ளது. அவருடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணும். அவருடைய சத்தம் பெண் மான்களை ஈனும். அவருடைய சத்தத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. அப்படிப்பட்டவர் நமக்குள்ளே இருக்கிறார். என்னுடைய பிள்ளைகளே, வாழ்க்கை எதிர்காலத்தை நீங்களா சுமக்காதீங்க, நீங்களா சுமந்து கொள்ளாதீங்க. கர்த்தரை முழுக்க முழுக்க சார்ந்து நின்று, ஆண்டவரே என் எதிர்காலத்தை நான் நேர்மறையாக எதிர்கொள்கிறேன், என் எதிர்காலத்தை நான் நேர்மறையாக எதிர்கொள்கிறேன், நான் நெகட்டிவா ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். காரணம், நீர் எனக்குள்ளே இருக்கிறீர். எனக்குள்ளே இருக்கிற தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்ய வல்லவர், எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்ய வல்லவர், எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்ய வல்லவர். அதே சமயத்தில் என் எதிர்காலத்தை நான் வசனத்திலே எதிர்கொள்வேன். வசனம் வாயில திறக்கும் போது நல்லா ஒன்று தெரிஞ்சுங்க, எப்போ வாயை திறந்தாலும் வசனம் வெளிப்படணும். எப்போ வாயை திறந்தாலும் வசனம் வெளிப்படக்கூடாது, வசனம் வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. உங்க வாயில இதை எப்படி செய்ய போறீங்க? பிள்ளைய படிக்க வைக்க என்ன செய்ய போறீங்க? கர்த்தர் பார்த்துக்குவார். இதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். என்ன செய்யணும் தெரியல, சரியா வேலை இல்லை, சரியா வருமானம் இல்லை, என்ன கர்த்தரை தான் நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது ஸ்டேட்மெண்ட் அல்ல. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆபிரகாம் கேட்டார் அல்லவா, ஈசாக்கு ஆபிரகாம்கிட்ட கேட்ட பொழுது, விறகு இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, பலி செலுத்துகிற ஆடு எங்கே? கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இதாங்க விசுவாசியினுடைய ஸ்டாண்டு. இதுல தான் நம்முடைய நிலைப்பாடு இருக்க வேண்டும். வசனத்துக்குள்ள தான் நம்முடைய நிலைப்பாடு இருக்கணும். தைரியமாக எல்லாவற்றையும், எதையும் யாரையும் வைத்து ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம், யாரையும் வைத்து ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். உங்களை நடத்துகிறது ஒரு விதம். அல்லேலூயா. உங்களை ஒரு விதமாகத்தான் நடத்துவார், என்ன ஒரு விதமாகத்தான் நடத்துவார். கர்த்தர் எப்பவுமே தம்முடைய பிள்ளைகளை எந்தெந்த விதத்தில் நடத்தணுமோ அவர் திட்டம் பண்ணி இருக்கிறார். அவர் சரியா நடத்துவார். அவருக்கு இப்படி இருக்குதே, எனக்கு இப்படி இருக்குதே, அவங்களுக்கு இப்படி இருக்குதே, எனக்கு இப்படி இருக்குதே, யாரை ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். கர்த்தர் உங்களுக்குன்னு கொடுத்ததை ஒருவராலும் எடுத்துக்கொள்ள முடியாது. உங்களுக்கு நீ எதை வச்சிருக்கிறாரோ அதை யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. அதில் சரியாய் நிற்போம், கர்த்தர் நிச்சயமாக உதவி செய்வார். அப்படியானால் சங்கீதம் 121 முதலாவது காரியம், வசனத்திலே தன் எதிர்காலத்தை தாவீது நிர்ணயித்திருந்தார். இரண்டாவது, நேர்மறையில் தன் எதிர்காலத்தை நிர்ணயித்திருந்தார். மூன்றாவதாக, தாவீது தன்னுடைய எதிர்காலத்தை கர்த்தருக்குள்ளே நிர்ணயித்திருந்தார். அல்லேலூயா. தனக்கு எதிர்காலம்னு ஒன்று இருந்தா அது கர்த்தர் தான். ஆமென். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? எனக்கு ஒரு எதிர்காலம்னு இருந்தா அது கர்த்தர் தான். ஏன்னா அந்த வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தை இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். கர்த்தர் தான், கர்த்தர் தான். நம்முடைய சாதுரியம் அல்ல, நம்முடைய திறமை அல்ல. நம்ம நினைக்கிறோம், நான் வண்டி ஓட்டுறேன், நான் நல்லா ஓட்டுறேன் அப்படிங்கிறால் நம்ம கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. ஒரு இமைப்பொழுதுல, ஒரு செகண்ட்ல கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறார். இப்படித்தான் நம்மளை தேவன் பாதுகாக்கிறார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி 121ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டபடி, இந்த ஒரு சங்கீதம் மட்டும் இல்லை, நீங்கள் சங்கீதத்தை நீங்கள் நிறைய தாவீது 73 சங்கீதம் தாவீதுடைய சங்கீதம், 150 சங்கீதம் இங்கே புஸ்தகத்தில் இருந்தாலும் அதில் தாவீது எழுதுனது மட்டும் 73 சங்கீதம். இந்த 73 சங்கீதத்திலும் தாவீது கர்த்தரை தான் முதன்மையாக வச்சிருப்பார். கர்த்தரை மெய்ப்பராக இருக்கிறார். இப்படி முதன்மையாக வச்சிருக்கார் பார்த்தீங்களா? அப்போ கர்த்தர் தான் தன் எதிர்காலம். தன் எதிர்காலத்தை வசனத்தில் நாம் நிர்ணயிக்க வேண்டும். நம் எதிர்காலத்தை நேர்மறையில் நிர்ணயிக்க வேண்டும். நம் எதிர்காலத்தை கர்த்தரை கொண்டே நிர்ணயிக்க வேண்டும். நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம், ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்த்து. எல்லாரும் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோடு பேசியிருக்கிறார். நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கணும்,
இந்த மாதத்துல இனி வரும் காலத்துல புறஜாதிகள் துக்கிக்கிறது போல துக்கப்படுறதுக்கு நமக்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுக்கல. ஆண்டவர் சொல்றார், நீங்க புறஜாதிகளை போல துக்கப்படாதீங்க, புறஜாதிகளை போல யோசிக்காதீங்க. உங்களுடைய எதிர்காலத்தை வசனத்துக்குள் நிர்ணயியுங்கள். உங்களுடைய எதிர்காலத்தை நேர்மறையாய் நிர்ணயியுங்கள். உங்கள் எதிர்காலத்தை கர்த்தருக்குள் நிர்ணயியுங்கள். பிரைஸ் காட், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் கண்களை மூடி நானும் என் வீட்டாருமோ வென்றார் கர்த்தரையே சேவிப்போ, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ வென்றார் கர்த்தரையே சேவிப்போ, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டா, கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டா. யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வாய். யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வாய். நானும் என் வீட்டாருமோ வென்றார் கர்த்தரையே சேவிப்போ, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. தாவீது வசனத்தை தன் எதிர்காலத்துக்கு வசனத்தை வைத்து நிர்ணயித்தார். தாவீது தன் எதிர்காலத்தை எதிர்மறையான வார்த்தை அல்ல, நேர்மறையான எண்ணங்களை கொண்டு நிர்ணயித்தார். தாவீது தன் எதிர்காலத்தை கர்த்தரை வைத்தே நிர்ணயித்தார். அன்பு திருச்சபையே, தேவன் நம்மோடு பேசியிருக்கிறார். தேவன் நம்மோடு பேசியிருக்கிறார். எதிர்கால கவலையா, எதிர்காலத்தை குறித்த கவலையா? கலங்காதே, கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார், கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். உன்னை கரம் பிடிச்சவர் கைவிட மாட்டார். உங்களை கரம் பிடிச்சவர் கைவிட மாட்டார். அவர் உங்களை அல்லவா கரம் பிடித்திருக்கிறார். வேதம் சொல்லுங்க, அவர் இயேசு கைவிடார், இயேசு கைவிடார். Jesus never fails, Jesus never fails. அவர் கைவிடாதவர், அவர் கைவிடாதவர், அவர் கைவிடாதவர், அவர் கைவிடாதவர். அன்பு விசுவாச பிள்ளையே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் அவர் கைவிடாதவர். Do not forsake you. நான் உன்னை கைவிடுவதில்லை. நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன்.
உன் எதிர்காலத்தை குறித்து பயப்படாத மகளே, மகளே. தாவீதை போல உன் கண்ணாவா யாரையும் சுத்தி முத்தி பார்க்காத, வானத்தை பார், அண்ணாந்து பார். அங்கிருந்து ஒத்தாசை வரும், அங்கிருந்து ஒத்தாசை வரும். உன் தேவைகள் எதுவா இருந்தாலும் ஒத்தாசை அனுப்புகிற அவர். அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த வானத்தை திறந்துதான் மன்னாவை தந்தார். அந்த வானத்தை திறந்துதான் மன்னாவை தந்தார். இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார், உங்களுக்கு ஒத்தாசை எங்கே இல்ல, சுத்தி முத்தி பார்க்க வேண்டாம். வானத்தை பாருங்கள், வானத்தை அண்ணாந்து பாருங்கள், வானத்தை அண்ணாந்து பாருங்கள். தேவனுடைய முகத்தை பாருங்க, தேவனுடைய முகத்தை பாருங்க. இதோ வேலைக்காரனுடைய கண்கள் தன் எஜமானுடைய கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியினுடைய கண்கள் தன் எஜமானின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும், கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. சங்கீதம் 123:2 சொல்லுகிறார், கர்த்தாவே பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவரே, உம்மிடத்தில் என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன், உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். சங்கீதம் 123 இதுதான் சொல்லுது, ஏறெடுக்கிறேன். என்னுடைய பிள்ளைகளே, வானத்தை ஏறெடுத்து பார்த்த ஒருவர் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டார், கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டார். யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வார். யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வார். கோவென்றார் கர்த்தரையே சேவிப்போம், நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நான் சேவிப்பப்பா, கடைசி வரைக்கும் நான் சேவிப்பேன், கடைசி வரைக்கும் நான் சேவிப்பேன். என் மூச்சு இறுதி வரை நான் சேவிப்பேன். என் எதிர்காலத்தை கர்த்தர் மேல வைப்பேன். என் எதிர்காலத்தை கர்த்தர் தான், என் எதிர்காலம் கர்த்தர் தான், என் எதிர்காலம் வசனம் தான், என் எதிர்காலம் நேர்மறை தான். ஒரு நாளும் நெகட்டிவான பேச போறதில்ல. என் வாழ்க்கையை கர்த்தர் வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். என் தேவன் என்னை உயர்த்துவார், என்னை உயர்த்துவார், என்னை உயர்த்துவார், உயர்த்துவார். நான் நம்பத்தக்கவர் அவர், நான் நம்பத்தக்கவர் அவர். நான் நம்புகிறேன், வசனத்தை நம்புகிறேன், வார்த்தையை நம்புகிறேன், வசனத்தை பிடித்துக் கொள்கிறேன். உங்க சமூகத்தில் முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம். நல்ல பிதாவே, எங்களோடு நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. தாவீது தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமை உள்ளவராய் தன் காலத்தை முடித்தார். இதற்கு காரணம், தாவீது தன் எதிர்காலத்தை வசனத்திலே நிர்ணயித்திருந்தார். தாவீது தன் எதிர்காலத்தை நேர்மறையில் நிர்ணயித்திருந்தார். தாவீது தன் எதிர்காலத்தை கர்த்தருக்குள்ளேயே நிர்ணயித்திருந்தார். ஆண்டவரே, அதே போலவே நாங்களும் எங்க வாழ்க்கையில நிர்ணயித்துக் கொள்ள வசனம்தான், வசனம்தான், நேர்மறைதான், கர்த்தர் தான்,
என்று இந்த 3 விதத்துல எங்க வாழ்க்கையை நிர்ணயித்துக் கொள்ள உதவி செய்யும். சபை விசுவாசிக்கல ஒரு நாள் ஒருபோதும் நெகட்டிவான எதிர்மறையான வார்த்தை வேண்டாம்பா, வேண்டாம். உங்க பிள்ளைகளை கரத்தில் எடுத்து பாவித்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.